கிறிஸ்துவேசுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாளுக்கான காலைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு ஆராதனையில வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நாளிலே உங்கள் மத்தியில பேச தேவன் ஒரு பெரிதான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட ஒரு படிப்பினையில இந்த ஒரு பாடத்தை நான் வாசிக்கும் போது இந்த ஒரு படிப்பினை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தபடியால் சபையாருக்கும் இந்த காரியங்கள் அப்படியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு கூட நான் உங்கள் மத்தியிலே இந்த ஒரு பாடத்தை இந்த நாளிலே நான் கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே எபிரேயர் புஸ்தகத்தினுடைய வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த ஒரு வசனத்தை நம்ம அதிகமாக வாசிச்சிருக்கிறோம் மற்றும் சகோதரர்கள் இந்த வசனத்துக்குரியதான விளக்கத்தை கூட ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த வசனத்தை இந்த படிப்பினைக்கு நாம விசேஷமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஒரு படிப்பினைக்கு இந்த வசனம் எவ்வளவு பொருந்தினதாக இருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, தேவன் வழிநடத்தும் போது அவர்களுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கொடுத்து வழி நடத்தினார். அந்த வகையில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பலிகளையும் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று என்ன பண்ணார், அவர்தான் கேட்டார். இந்த பலிகளை எப்படி அவங்க செலுத்தணும், எந்தெந்த காரியங்களுக்காக என்ன பலிகளை செலுத்த வேண்டும், அந்த பலிகளினுடைய கோட்பாடுகள் என்ன, அந்த பலிகளுடைய நியமங்கள் என்ன, அந்த பலிகள் எப்படி அது செலுத்தப்பட வேண்டும் என்ற அநேக விஷயங்களை நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டார், தேவன் ரொம்ப விரிவாக இந்த விஷயங்களை கொடுத்தார். அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஒரு பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில நம்ம கவனிக்கும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சில விஷயங்களை கொண்டு வரார். என்ன கொண்டு வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கேட்ட காணிக்கைகள் நீங்கள் செலுத்துகிறீர்கள், ஆனால் நான் விரும்பின பிரகாரம் அந்த காரியங்களை நீங்க செய்யல அப்படின்ற சில விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அவரு வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக தீர்க்கதரிசிகளை கொண்டு, இல்லைங்களா? இந்த ஒரு விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசும்போது நம்ம பார்க்கும்போது தேவன் கொடுத்த நியமத்தின் பிரகாரமாக காரியங்கள் நடந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமோ அந்த காணிக்கைக்கு ஏற்றபடி இல்லாமல், தங்களுடைய குற்ற உணர்வுகள் புரிந்து கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்த விஷயங்களை கூட நம்ம கவனிக்கிறோம், இல்லைங்களா? இந்த ஒரு காரியங்களை தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் என்ன பண்றாங்க, அதிகமாக அங்க வலியுறுத்தி பேசுறார், இல்லைங்களா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பழுதற்ற ஒரு காளையையோ அல்லது ஆடையோ செலுத்தணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிதானமா பழுது இருக்கக்கூடியது, இல்லைங்களா, டிஃபெக்டிவான ஒரு அனிமல்ஸையும், இல்லைங்களா, அந்த ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பார்க்கும்போது ரொம்ப டிஃபெக்டிவா இருந்ததுதான் கொடுத்தாங்க அவங்க. இப்படிதான் அந்த பலிகள் அந்த உண்மையான மனஸ்தாபத்திலேயோ அல்லது மனம் மாறக்கூடிய நிலைமையிலேயோ அவர்கள் பாவிகள் என்று சிந்திக்கக்கூடிய காரியத்திலேயோ இந்த விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்க செய்யல, இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம பார்க்கும்போது எபிரேயர்ல வாசிக்கும் போது இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இது தேவன் பழைய ஏற்பாடிலே இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இதுதான் சொல்றார், இல்லைங்களா? பலிகளையும் காணிக்கைகளையும் நான் விரும்புவதில்லை அப்படின்னு ஏன் சொன்னார்னா, எந்த பலியையும் காணிக்கைகளையும் நீங்க செலுத்தணும்னு தேவன் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கேட்டாரோ அதே தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றார், இல்லைங்களா?
ஸோ அதுதான் நம்ம கவனிச்சோம் எபிரேயர்ல. இன்னொரு 2 வசனம் தான் அது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 5லிருந்து ஒரு 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பார்த்தீங்களா? ஸோ இங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் அர்ப்பணித்து வாழ்ந்த நாளிலிருந்து அவருடைய சிந்தனை என்னவா இருந்துச்சுன்னா, வெறுமனையா வெளிப்படையா நீங்க பலியையும் காணிக்கையும் நீங்கள் விரும்புவதில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அந்த சரீரத்தையே நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு என்ன அனுப்பினீர் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு கூட தான் அவருடைய அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை அவர் தொடர்ந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். சோ சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு உகந்ததல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க போது, இது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்பத்தக்கதான அந்த பலிகளை செலுத்தாதபடியால் தேவனே அதை அருவருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் வந்ததை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே அநேக சமயங்களில் இந்த ஒரு பலிகளை குறித்ததான படிப்பினைகள் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இஸ்ரவேலுடைய பலிகள் எவ்வளவாக இருந்தது, அதில் அந்த பலிகளுடைய கோட்பாடுகள் என்ன, அந்த பலிகளை யார் எந்த சமயத்தில் எதற்காக செலுத்த வேண்டும் அப்படின்றத கூட தேவன் ரொம்ப கிளியராக தெளிவாக கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நாளில் கூட நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த பலிகளை குறித்ததான ஒரு அருவருப்பு தேவனுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்பினோம்னா, எந்த காரியத்துக்காக தேவன் இந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட விரும்பினாரோ அந்த காரியங்கள் அங்க நடைபெறவில்லை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க இருதயத்தை ஆராய்ந்து தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து, எனக்காக இந்த ஒரு ஜீவன் கொடுக்கப்படுகிறது என்று அவங்க சிந்திக்காமலே பலிகளை ஒரு சடங்காச்சாரங்களாக மாற்றிவிட்டார்கள். அதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பலிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டாண்டுக்கும் அல்லது அவங்க எப்பெல்லாம் தேவனுக்கு நன்றியை செலுத்தணுமோ, எப்பெல்லாம் முதல் பலனை எடுத்தாங்களோ அப்பெல்லாம் இந்த பலிகளையும் காணிக்கைகளையும் கொடுத்துட்டே வந்தார் இல்லைங்களா? ஸோ அது கொடுத்துட்டே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, தேவன் எங்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், எங்களுடைய பலிகளை அவர் அங்கீகரிக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு தான் வாழ்ந்தார்கள். ஸோ அதில் எவ்வளவு தேவன் அங்கீகரித்தார் அல்லது எவ்வளவு நிராகரித்தார் என்றது நம்ம ஒரு கணக்கை நம்ம போட்டோன்னா 80% ஆஃப் த ஆஃபரிங்ஸ் இதை தேவன் அங்கீகரிக்கல. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க தேவனுக்கு விரோதமாக அந்நிய தேவரும் தேவதைகளையும் மற்றும் வெவ்வேறு விஷயங்களை தேவனுக்கு விரோதமாக செய்தபடியால் தேவன் அங்க அதை விரும்பலன்றதை நம்ம. ஸோ அங்க காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும் போது தேவன் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயங்கள் இல்லைங்களா? நம்ம இருதயம் எந்த அளவுக்கு மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு அந்த 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 ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்ய மாட்டோம்ன்ற ஒரு சிந்தனையோடு அந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்க செய்திருந்தா நிச்சயமா தேவன் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் உரைத்திருக்க மாட்டார் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த பலிபீடத்தில் ஒரு பிராணியையோ அல்லது ஒரு பட்சியையோ அதில் வைத்து அதை தகனித்து அது முழுமையா அது சுட்டெறிந்து சாம்பலாக வேண்டும். அதுதான் அந்த சர்வாங்க தகன பலியினுடைய ஒரு நியமம் இல்லைங்களா? அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா டர்ன் டு ஆஷஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். ஸோ தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சர்வாங்க தகன பலியை இன்னைக்கு நாம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது, அந்த சர்வாங்க தகன பலிக்கு
என்னெல்லாம் தேவையா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பலிப்பீடம் தேவையா இருந்தது இல்லைங்களா? அதுக்கே உரியதான கட்ட தேவையா இருந்துச்சு அந்த நெருப்புக்கு. அந்த பலிப்பீடத்துல அந்த வைக்க வேண்டிய அந்த பிராணி தேவையா இருந்துச்சு, நெருப்பு தேவையா இருந்துச்சு, அக்னி தேவையா இருந்துச்சு, ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கும்போது தான் அந்த சர்வாங்க தகன பலி பரிபூர்ணமா அது சுட்டெரிக்கப்பட்டு அது என்னங்க சாம்பலாக வேண்டும். ஸோ அந்த வகையில் சகோதர சகோதரிகளே, தேவன் இப்படியாப்பட்ட ஒரு சர்வாங்க தகன பலிகளை உண்மையான இருதயத்திலே அதை செலுத்தும் போது அதை தேவன் எப்படி அதில் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றதை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஆ, சுக- continue பண்ணுங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தர் தேவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாருன்னா, வசனம் சொல்லுது, அந்த சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்தார். He smelt the என்னங்க அந்த fragrance. இது என்ன குறிக்குதுன்னா, ஃபிகரேட்டிவா தேவன் நோவா கிட்ட ஒரு பலிய அந்த நோவா செலுத்தும் போது அதை பரிபூர்ணமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாருன்றதை தான் நம்ம இந்த வசனத்தில் புரிஞ்சு கொள்கிறோம் சகோதர சகோதரிகள். சரி, அப்படி இருக்கும்போது இந்த சர்வாங்க தகன பலிகளுடைய ஒரு காரியத்திலே நம்ம பழைய ஏற்பாட்டில் சில நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க கொடுத்த சர்வாங்க தகன பலிகள் ஏராளமாக இருந்துச்சு. வருடம் முழுவதும் அந்த தகன பலிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு வகையில் சில தகன பலிகள் தேவன் விசேஷமாக ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம குறிப்பா பார்க்க போறோம். சரிங்களா? தேவன் சர்வாங்க தகன பலிகளை அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட எதிர்பார்த்தார். அதை இஸ்ரவேல் ஜனங்க கொடுத்தாங்கோ, அதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு மனப்பக்குவத்தில் அந்த காரியங்களை செய்தாங்கோ. ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளில் தேவன் உண்மையாகவே இந்த தகன பலியை சர்வாங்க தகன பலியை ஏற்றுக்கொண்டார்ன்றதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு என்னங்க ஒரு நிகழ்வுகள் அங்க நடந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அல்லது இந்த ஒரு நிகழ்வுல குறிப்பாக என்ன அப்படி விசேஷமாக ஒரு சாட்சி தேவன் இந்த சர்வாங்க தகன பலியை அவர் ஏற்றுக்கொண்டார்ன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு விசேஷத்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது என்ன சிந்திக்கலாம்? என்னவா இருந்திருக்கும்? சரி, இந்த விசேஷித்த தகன பலியில இல்லைங்களா, ஒரு மனுஷன் அல்லது ஒரு வகுப்பார் அந்த சர்வாங்க தகன பலியை ஏற்படுத்தி அதை பலிப்பீடத்தில் வைத்து அந்த என்னங்க அந்த ஒரு பிராணிய அல்லது என்ன சொல்றீங்க மிருகத்தை வைத்து அந்த மிருகத்தை தகனிக்க வேண்டும் இல்லைங்களா? ஸோ தேவனுக்கு விருப்பமான இந்த சூழ்நிலையில அங்க என்ன விசேஷித்த ஒரு விஷயம்னா, இந்த தகன பலியை ஏற்படுத்தும் போது சரிங்களா, அங்க பலிப்பீடத்தின் மேல் வைத்து அந்த கட்டைகளின் மேல் அந்த மிருகத்தை வைத்து ஒரு விசேஷமான காரியம் அங்க என்ன நடந்ததுன்னா, அக்னியை இவர்கள் பிறப்பிக்கவில்லை, தேவன் அக்னியை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தார். இதுதான் ரொம்ப விசேஷமான காரியம். யோசித்து பாருங்க இல்லைங்களா? சோ இந்த நிகழ்வுகளை நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது தேவன் அந்த சர்வாங்க தகனின் பலியின் மேல் மிக பிரியமா இருந்தார்ன்றதுக்கு வெளிப்படையா அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது எப்படி வெளிப்பட்டதுன்னா, பரலோகத்திலிருந்து என்னங்கோ அக்னி அந்த ஒரு சர்வாங்க பலியை முற்றிலுமாக சுட்டெரித்து சாம்பலாக்கினது. சரிங்களா? சோ இதுதான் இந்த தகன பலியில இருக்கக்கூடிய விசேஷத்தம். சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகள ஒரு 6 நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். செப்பரேட்டா இண்டிவிஜுவலா என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க எல்லாம் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. இந்த ஸ்டடியில அந்த 6 ஒட்டுமொத்தப்படுத்தி இதுல நமக்கு என்ன படிப்பினைன்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுல குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே இப்போ அந்த ஒரு
விஷயம் தெரிஞ்ச தொட்டு நமக்கு ஆல்ரெடி என்ன ஆகிட்டு இருக்கோங்க, எல்லா இன்சிடென்ட்டும் நம்ம மைண்டில் வந்துருக்கோம். என்னெல்லாம் வந்திருக்குங்க நம்ம மைண்டில்? இப்போ என்னெல்லாம் நிகழ்வு வந்திருக்குங்க? எலிஜாவினுடைய நிகழ்வு வந்திருக்கணும் இல்லைங்களா? என்னென்ன வந்திருக்கணுங்க? கிடியோனுடைய நினைவுகள் வந்திருக்கணும். இதெல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்காக தேவன் அக்செப்ட் பண்ணாரு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி எலிஜாவினுடைய நிகழ்வை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிஜாவினுடைய நிகழ்வுல எப்படி காரியங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த வசனம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இந்த வசனத்துல ரொம்ப விசேஷத்தை என்னன்னா, எலிஜா ஒரு சர்வாங்க தகன பலியை தேவனுக்கு கொடுக்கணும்னு அவரு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அந்த மிருகத்தை வைத்து அதை தகனிக்க தேவனுடைய வல்லமை தேவை என்று அவர் காத்திருந்து அவர் இருக்கும்போது தேவனுடைய வல்லமையை அங்க காண்பித்தார் தேவன் இல்லைங்களா? அங்க பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து தேவன் அந்த அக்னியை அனுப்பி அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கும்போது அந்த நிகழ்வு எல்லாருக்குமே எனக்கு தெரியும் இல்லைங்களா? எந்த சூழ்நிலையில அந்த பலிபீடம் கட்டப்பட்டது, அந்த பலிபீடத்தை சுத்தி தண்ணி எப்படி ஊத்த சொன்னாரு, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, அங்க இருந்த எல்லாத்தையும் சுட்டெரித்து என்னங்க அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கக்கூடிய மிருகத்தையும் தண்ணியையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்களா, அந்த அக்னியானது பட்சித்து அங்க எல்லாத்துமே என்ன ஆயிடுச்சுங்களா, இட் வாஸ் பர்ன் டு ஆஷஸ், டர்ன் டு ஆஷஸ். இதுதான் தேவனுடைய வல்லமையை பார்க்கணும். சரி, இதை தேவன் ஏன் செய்தாருன்றத இப்ப நம்ம கவனிக்கலாம். நம்ம பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா பலிகளையும் செலுத்தணும்னு சொல்லும் போது அவங்க செய்துட்டே இருந்தாங்க. ஆனா எல்லா சமயத்திலையும் இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கல. இவங்க தான் என்ன பண்ண மாதிரி இருந்துச்சுக்கோ, அக்னிய என்னங்க இவங்க தான் வைக்கணுமா இருந்துச்சு. ஆனா இந்த கேஸ்ல பரலோகத்திலிருந்து அக்னி வந்ததை பார்க்கும் போது இதுல ஏதோ ஒரு விசேஷித்த விஷயங்கள் அங்க நடந்திருக்கணும். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன பேக்ரவுண்டை பார்த்துடலாம். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எலியாவினுடைய கால சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை என்னவா இருந்துச்சு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான் அவங்களுடைய தெய்வம் என்று அவங்க வெளிப்படையா எல்லார்கிட்டையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க காண்பித்து கொண்டிருந்தார்கள். ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்நிய தேவர்களையும் அவர்கள் நம்பி வணங்கி அவங்க கிட்ட இருந்து கூட ஒரு ஃபேவர் வரும்னு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பார்த்து தான் எலியா என்ன பண்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் உண்மையான தேவன் என்று காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தோடு தான் இந்த பலிபீடத்தை கட்டுறார். இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வு, சரிங்களா? அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இதுதான் எலியா சொல்றார் பாருங்க. எதுக்காக இந்த பலிபீடத்தை கட்டி தேவனுடைய வல்லமையை அங்க பிறப்பிக்க பண்ணணும்ன்றது இங்க நம்ம கவனிக்க போறோம். 1 ராஜாக்கள் அதே 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதுதான் அங்க பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க எதுவுமே அறிக்கை இல்ல நாங்க தேவனை தான் நம்பி வாழ்றோம்னு சொல்லுங்க, சைலண்டா இருந்தாங்க. ஏன்னா இந்த 2 விஷயத்தையும் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. பாகாலையும் நம்பி வாழ்ந்தாங்கோ, பாகால்கிட்ட இருந்தோ ஏதாச்சும் உதவி கிடைக்கும்னு பார்த்தாங்கோ. பிதாவாகிய தேவன் தான் எங்களுடைய என்னங்கோ தேவன் என்று அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ இதை தான் அங்கே எலியா என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு ஒரு டெஸ்ட்டை வைக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உணர்த்துதலை கொடுக்கணும்னு அவர் அங்கே வந்தாருன்னு பார்க்கும்போது, தேவன் தான் உண்மையான தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பலிபீடத்தை கட்டினார். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ 2 பலிபீடங்கள் கட்டப்பட்டது.
உன் பால் பால் தேவனுக்கு ஒரு பலிபீடமும் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. கட்டுறாங்கோ இல்லைங்களா? ஸோ 450 பால் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரீஸ்டுங்கோ அங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பால் தேவன் என்ன பண்ணாங்க, அந்த அவங்க பலிபீடத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மிருகத்தை தகனிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறாங்க. ஆனா அங்க நடக்கல. ஆனா இங்க சரியா மதியம் 3 மணிக்கு அந்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்தி பலியை செலுத்தணும். மார்னிங் ஒரு ஆஃபரிங்க கொடுக்கணும், ஈவினிங் ஒரு ஆஃபரிங்க கொடுக்கணும். ஸோ அந்த சமயத்துல எலேஜா அங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் உங்களுடைய தேவன் எந்த ஒரு ஒரு ரியாக்ஷனையே கொடுக்கலையா, இன்னும் ஜோரா கத்தி என்ன பண்ணுங்க, நீங்க கூப்பிடுங்க, ஒரு வேளை வருவாருன்னு இப்படியெல்லாம் விஷயங்களை சொல்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சரீரத்தை அடிச்சு கொண்டு என்ன பண்றாங்கன்னா அந்த தேவனை கூப்பிடுறாங்க. ஆனா பதில் இல்லை. அப்பதான் எலேஜா என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அதே 18ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 18:17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றுகிறதினால் நீரும் உம்முடைய தகப்பனும் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர். ஆபன் சொல்றாரு, நீ எப்பவுமே எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வர இல்லைங்களா அப்படின்னு சொல்லும் போது இங்க எலேசா சொல்றாரு, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் என்ன பண்ணிட்டீங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் தேவனை வணங்கும்படியாக இவர்களை நீங்கள் திசை மாற்றினீர்கள். அதால நீங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தவறாக நடத்துகிறீர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுல 24ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். பாத்தீங்களா சகோதரர், இங்கதான் டெஸ்டே வைக்கிறார் எலிஜா இல்லைங்களா? என்ன சொல்றாருன்னா 2 பேரை கூப்பிடலாம். யாரு பரலோகத்திலிருந்து அக்னியை பிறப்பிக்க பண்ணி இந்த ஒரு பலியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் உண்மையான தெய்வன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு தான் அது வெளிப்படையா அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி தேவன்கிட்ட இந்த விஷயத்தை என்ன பண்றாங்க, தேவனுடைய வல்லமையினால் இந்த விஷயத்தை ஞானத்தோடு பேசுறார். அப்ப அங்க ஜனங்கள் சொல்றாங்க, சரி அப்ப நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த டெஸ்ட்ல ஒருவேளை இந்த காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அவரையே எங்களுடைய தெய்வமா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க இல்லைங்களா? அப்பதான் எலிஜா ஒரு சின்ன ஒரு பிரேயர் தான் பண்றாரு இல்லைங்களா? அதே 18ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்களை வாசிக்கலாம். 36 மற்றும் 37 வசனங்கள். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 37 வாசித்தீங்களா? கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அவ்வளவுதான், சின்ன பிரேயர் தான் இல்லைங்களா? அங்க என்ன பண்றாருன்னா உங்களுடைய நீங்க எப்படி என்ன விஷயத்தை எனக்கு சொன்னீங்களோ அதுதான் இப்ப நான் செய்ய போறேன்ற. ஸோ என்ன செய்யறாருன்னா அந்த அக்னியை என்ன பண்ணோம், யூஸ்வலா இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க, அந்த அக்னியை பிறப்பிக்க பண்ணணும். ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ பலிபீடத்தை கட்டி கட்டைகளை வச்சு நீ அந்த மிருகத்தை வச்சு எனக்காக காத்துறன்றார். சரிங்களா? ஸோ அப்பதான் அங்க அவர் சொன்ன மாதிரி செய்தபடியால் அந்த ஏற்ற சமயத்திலே நம்ம 38ஆம் வசனத்தை வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த 38ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஏற்ற வேளையில எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல், எந்த ஒரு கூச்சலும், எந்த ஒரு விஷயம் இல்லாமல் தேவனுடைய வல்லமையான செயலை அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள் இல்லைங்களா? ஸோ இதை உணர்த்துவதற்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை
உணர்த்துவதற்கு தான் தேவன் இப்படியாப்பட்ட ஒரு ஒரு மிராக்கலையே அங்க பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்லை எப்பவுமே இவங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்தான் உண்மையான தேவன். நீங்க திசை மாறி போய்கொண்டு இருக்கிறீங்கோ, நான் மறுபடியுமாக உங்களை சந்திக்க ஆவலா இருக்கிறேன்னு அவர் காத்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு பலியின் மூலமாக செலுத்தினார், சரிங்களா? ஸோ இதான் நம்ம பார்த்தோம். இந்த இன்ஸ்டன்ட்ல அங்க கூட கீழே இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை உணர்ந்து கொண்டு மறுபடியுமாக அவர்கள் மாறுவதற்காக தேவன் இந்த ஒரு காரியத்தை செய்தார். அந்த காரியத்தை எலேஜா தேவ விருப்பத்தின் பிரகாரமாக செய்தபடியால் அந்த பலி தேவனால் சுட்டரிக்கப்பட்டது. அது சாம்பலாக்கின சூழ்நிலையை பார்க்கும். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட். செகண்ட் இன்ஸ்டன்ட் போயிடலாம், நம்ம ரெண்டாவது விஷயத்துக்காக போறோம். சார், ரெண்டாவது விஷயத்துல கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் ஒரு விஷயத்த சொன்னாரு, அந்த விஷயத்தை தேவன் விரும்பத்தக்கதான ரீதியில அதை முடிச்சாங்கோ. அதுக்காக தேவன் அந்த பலியை அவருடைய பரலோகத்திலிருந்து அக்னியை அனுப்பி அந்த பலியை ஏற்றுக்கொண்டார், சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோனும் அவருடைய வீட்டாரும் தேவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் அங்க மோசே மூலமாக சொன்னார், சரிங்களா? ஸோ இது எங்க பார்க்க போறோம்னாக்கா, லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்ததியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். சோ இங்க கூட என்ன பார்க்கணும்னா, அங்க லிட்ரலா நடந்த விஷயத்தை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய வல்லமையை பார்த்து பயந்து அங்க தேவன் ஆர்ப்பரித்தார்கள். ஏன்னா இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் அவங்க சாதாரணமா தகன பலிகளை கொடுக்கும் போது நடக்காது. இது இவங்க தான் பண்ணோம். ஆனா இந்த விஷயத்துல தேவனுடைய வல்லமையை பார்க்கறாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டை பார்த்துட்டோம்னா, இந்த சர்வாங்க தகன பலியை தேவன் ஏன் அங்கீகரித்தார், எந்த ஆச்சரியமான அந்த அக்னியை கொண்டு அங்கீகரித்தார்னு ஒரு பேக்ரவுண்டை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கணும்னா லேவியாகமம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். லேவியாகமம் 8:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரனையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு கடை கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து. இவ்வளோ விஷயங்களை நீங்க வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த இன்சிடென்ட் எல்லாம் வாசி. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ அங்க தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு, ஒரு எப்படி செய்யணுன்ற ஒரு விஷயங்களை கொண்டு வராரு. இதையெல்லாம் தேவன் விருப்பத்தின் பிரகாரமாக செய்தார்கள் என்றுதான் நம்ம முக்கியம், சரிங்களா? ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் தேவன் சொன்னபடி செய்தார்கள், அதன் பிரகாரமாக தேவன் அதை அங்கீகரித்தார். ரொம்ப முக்கியமா அந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதே 8ஆம் அதிகாரம் அந்த 1லேருந்து நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னா, சில என்ன சொல்றாங்க, ஒரு நியமங்களை கொடுக்கிறார் எப்படி இந்த பலிகளை செலுத்தணும். 36ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுல 36ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரனும் செய்தார்கள். இதுதான், இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய சில வசனங்கள். பாருங்க, அவர் கொடுத்த அந்த நியமம் அங்க கடைபிடிக்கப்பட்டது, அங்க கீழ்ப்படியப்பட்டது. அதால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க சொல்றாங்க, ஆரோன் மோசே மூலமாக தேவனுக்கு கொடுத்த எல்லா விஷயங்களையும் அவர்கள் செய்து முடித்தார்கள், சரிங்களா? சோ அதே விஷயத்தை நீங்க பார்க்கும்போது 9:6 கூட வாசிக்கலாம். அதுலயே லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். பாத்தீங்களா, அங்க மோசே எல்லாம் கட்டளை கொடுக்கிறாரு, இதையெல்லாம் செய்தாங்கன்னு பாக்குறோம். இத மோசேவினுடைய ஒரு ஒரு ஆக்னையின் பிரகாரமாக என்ன பண்ணிட்டாங்க, இதையெல்லாம் செய்தாங்க. அதான் மோசே சொல்றாரு, நீங்க தேவன் சொன்னபடி நீங்க செய்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம், இல்லைங்களா? ஸோ அப்பதான் நம்ம பார்க்கிறோம், தேவன் ஒரு அந்த லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் விசேஷமாக ஒரு பிரதான ஆசாரியர்கள் அல்லது ஆசாரியராக அந்த அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்புல அவங்கள
என்ன பண்ணாருங்க, அவங்கள ரெடி பண்றார். அவங்க வஸ்திரங்களை, அவங்களுடைய சரீரங்களை அவங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து அந்த பலிபீடத்தில் அவங்க காத்திருக்க வேண்டிய காரியங்களை சொல்றார். ஸோ அங்க என்னன்னா, விசேஷமாக அந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்து தேவன் என்னங்க அந்த அழைப்பை விரும்புகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிக்கணும். தேவன் அந்த என்னங்க அந்த ஒரு விஷயத்தை அவரே அவர்களுக்கு சொல்லி அந்த காரியத்தை அவர் நடத்துகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியணும். அதால என்ன பண்ணார்னா, நம்ம 9:24 வாசிச்சோம். அந்த ஒரு சூழ்நிலையில 9:24 என்ன நடந்தது என்று வாசிச்சோம். இன்னொரு அடி கூட வாசிக்கலாம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. சிம்பிள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா சமயத்திலையும் பரலோகத்திலிருந்து ஒரு அக்னி வருது அப்படின்னா அது தேவனுடைய வல்லமை இல்லைங்களா? சாதாரணமாக எல்லா சூழ்நிலைகளையும் இது வர்றதை நம்ம பார்க்கல. இந்த ஒரு விசேஷித்த ஒரு நிகழ்வுல ஏன் வந்துச்சுன்னா, அவர்கள் எப்படி தேவனை நம்பணும், தேவனுடைய கட்டளைகளை எப்படி கடைபிடிக்கணும்ன்றதுக்கு தான் அங்க ஒரு உறுதியான ஒரு காரியத்தை கொண்டு வர. இது 2வது நிகழ்வை பார்த்தோம். 3வது நிகழ்வை கூட கவனிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எங்க அப்படின்னு பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையில, டேவிட். ஸோ தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 Chronicles 21st chapter 26th verse. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியில் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இந்த நிகழ்வு நமக்கு எல்லாருக்கும் ரீகலெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த ஒரு இன்சிடென்ட் எங்க நடக்குது, எதற்காக இந்த விஷயங்கள் நடக்குது என்ற ஒரு ரீகலெக்ட் நமக்கு எல்லாருக்குமே வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ அதை கொஞ்சம் பேக்ரவுண்டு நம்ம இந்த பாடத்துக்கு சுருக்கமாக பார்க்கணும்னா, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்பதாக தேவன் இந்த பலிபீடத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த அக்னியை அவர் அங்கீகரிப்பதற்காக என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, தாவீதினுடைய வாழ்க்கையில ரொம்ப உச்சகட்டத்தினுடைய ஒரு பாப்புலாரிட்டியில இருக்கிற டேவிட். இப்போ சரிங்களா? ரொம்ப தேவன் இவர் எதை சொல்றாரோ தேவன் அங்கீகரிப்பாருன்ற ஒரு சிந்தனைக்குள்ள இப்போ வந்துட்டார். அவர் தேவன் சொல்றதுக்காக நான் காத்திருந்து நான் வேலை செய்வேன்றது இல்லை. தேவன் நான் எதை செய்தாலும் அதை அங்கீகரிப்பார். ஏனென்றால் தேவன் எனக்காகவே இந்த காரியங்களை செய்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு கூட வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்போ டேவிட். அதுக்கு தான் நம்ம வசனத்தை பார்க்கும்போது அந்த பெருமை தாவீதுக்குள்ள வரும்போது யார் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, சேட்டன் என்ட்ரி கொடுக்குறான் இல்லைங்களா? நம்ம பார்க்கலாம். அதே 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாருங்க, தாவீதை இப்ப ஏவுறார் யாருங்க? சாத்தான். ஏன்னா தேவனுக்கு விரோதமான ஒரு குணம் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது. என்னன்னா, நான் தான் சர்வ வல்லமை உள்ள ஒரு ராஜா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என் மூலமா தான் எனக்காக தான் அவங்கள காப்பாத்திட்டு இருக்கிறாரு. ஸோ ஆகையால நான் இவ்வளோ போர்களிலே நான் வெற்றி அடைவதற்கு காரணம் என்னன்னா, என்னுடைய பலனும் என்னுடைய ஞானமும் மற்றும் நான் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய சேனையும் அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கு தான் என்ன பண்றாருன்னா, அங்க சென்சஸ் கொடுக்குறாரு, சென்சஸ் அனுப்புறாரு இல்லைங்களா? அந்த சென்சஸ் நீங்க அந்த வசனங்கள்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 9 மாசம் சென்சஸ் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, இந்த சென்சஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட கேட்கல. அப்ப என்ன பண்றாருன்னா, சென்சஸ் பண்ண வைக்கிறார். சகோதர சகோதரிகளே, அதை பண்ண பிறகு கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு தாவீதுக்கு புரியுது, தேவன் இந்த ஒரு காரியத்தின் மேல் பிரியமா இல்லை அப்படின்றத பார்க்கிறார். அதை எங்க வசனத்தை பார்க்கலாம்னா, அதே 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 7-8 வசனங்கள். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார்.
தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணுங்க சிஸ்டர். இப்பொழுது உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். பாருங்க, ரிப்பெண்ட் ஆகிறார் இல்லைங்களாங்க. நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பண்ணிட்டார் தேவனு, அந்த தாவீது செய்த ஒரு தவறினால் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாருங்க, துன்புறுத்த ஆரம்பித்தார். அங்கதான் 3 ஆப்ஷனை கொடுக்கிறார் தேவன். இதெல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ 3 ஆப்ஷனை தேவன் அங்க கொடுக்கிறார் தாவீதுக்கு. நீ செய்த தவறுக்கு இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் 9:10 சொல்றாரு பாருங்க. 9 and 10. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காதுடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த 3 இன்ஸ்டன்ஸ். ஒன்று என்னங்க, இந்த 3 விஷயத்துல ஒன்று செலக்ட் பண்ணுன்றார். ஸோ அந்த 3 விஷயத்துல அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா 12:13 இந்த ஆப்ஷனை பத்தி பேசுறாரு. நமக்கு டைம் இல்லை. 12:13 இந்த 3 ஆப்ஷனை கேட்கிறார். இந்த 3 ஆப்ஷன்ல ஒன்று, உங்க எதிரிகிட்ட நீ என்ன பண்ணுவ, நீ போரிட்டு நீ துன்பப்படுவ. 2வது என்ன சொல்றாருங்க, உங்க ஜனங்கள் என்னங்க, உங்க 3 மாதம் உங்க ஜனங்கள் சங்கரிக்கப்படுவார்கள். 3வது விஷயம் என்னன்னா தேவனுடைய 3 வருஷத்தினுடைய விஷயம் இல்லைங்களா? அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, நான் இந்த 2 ஆப்ஷனோட தேவன்கிட்ட என்னங்க நான் தண்டிப்பை பெற்றுக்கொள்வது எனக்கு ஏற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்றாரு. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 3 அந்த வருடம் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்கள என்னங்க வாதைகளை கொண்டு வர்றார். அப்பதான் தேவன் என்ன பண்றாரு, தாவீது என்ன பண்றாருன்னா 16-17 வாசிக்கலாம். 16-17. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டேன். 16 படிச்சீங்களா சிஸ்டர்? அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் 2 ரட்டு போர்த்தி கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொல்வேன், நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ப்ளீட் பண்றாருன்னு பாருங்க இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாருன்னா, தப்பு செய்தது நான் இல்லைங்களா, அதால எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த வாதை நிக்கிட்டோம். ஜனங்கள் மேல் பாருங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது, என்னுடைய ஆடுகளின் மேல் இந்த விஷயங்கள் நடக்காதபடி தயவு செய்து நீங்க என்னை காப்பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ அப்பதான் அங்க தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பலிப்பீடத்தை கட்ட சொல்றாரு இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க நிதானமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பலிப்பீடத்தை தாவீதுக்கு கட்ட சொல்றார். அந்த ஓரான் என்னக்கூடிய ஒரு மனுஷனுடைய வயலிலே ஒரு பலிப்பீடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, தாவீது போய் அந்த பலிப்பீடத்தை கட்டுறதுக்காக அந்த இடத்தை கேட்கும் போது அந்த ஓரான் என்ன பண்றாருன்னா அதை ஃப்ரீயா கொடுக்குறேன்றார். நீ என்னங்க பலி செலுத்துவதற்கு பலிப்பீடத்துக்கு தேவையான இடத்தையும் அதுக்கு தேவையான மிருகத்தையும் நானே கொடுக்குறேன்னும் போது தாவீது சொல்றாரு, நான் செலுத்தக்கூடிய பலிகள் எனக்கு ஏதாச்சும் ஒரு லாஸ் இருக்கணும் இல்லைங்களா? எனக்கு ஏதாச்சும் ஒரு லாஸ் இருந்தாதான் அந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்படும் சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க ஒரு பணத்தொகையை கொடுத்து அந்த இடத்த வாங்குறார். சரிங்களா? அந்த இடத்த வாங்கி தான் அந்த பலிப்பீடத்தை கட்டுறாரு. அந்த பலிப்பீடத்தை கட்டின பிறகு அங்க அந்த பலிப்பீடத்தை தயாரித்து மிருகத்தை வைத்து தேவனுக்காக காத்திருக்கிறார் இல்லைங்களா? தேவன் சொல்றார், என்னுடைய வல்லமை நீ காண்பிப்பாய் அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்க பார்க்கும் போது 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுல 18ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அதுல 21:18. அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி
தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது தேவன் தான். ஒரு தாவீது அந்த விஷயத்தை தவறு செய்யும் போது தேவன் தாவீது கிட்ட என்ன விஷயத்தை விரும்புறாருன்னா, நீ இப்போ என்ன பண்ணிட்ட, மனஸ்தாபப்பட்டு நீ மன்னிப்போடு கூட என்கிட்ட வந்திருக்கிற, அந்த மன்னிப்பை நான் அங்கீகரித்து அந்த விஷயத்துல நீ தவறினதை நான் ஏற்றுக்கொண்டு நான் உன்னுடைய பலியை இப்போ என்ன பண்ற, காணிக்கையும் அந்த பலியை நான் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில என்னுடைய வல்லமையை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. அதுல 24ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து. சரி, இதெல்லாம் நீங்க வீட்டுல நிதானமா வாசிச்சீங்கன்னா இன்னும் பிரீஃபா இந்த லெசன் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்க. சோ இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இதெல்லாம் செய்து நாம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போதுதான் அங்க நடந்த நிகழ்வை பார்க்கிறோம். 26ஆம் வசனம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்தில் இருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியில் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் இல்லைங்களா? பாருங்க, ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். சூழ்நிலைகள் எப்படி அவங்கள சரிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சூழ்நிலையை நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, தாவீதினுடைய ரிப்பென்டன்ஸை பார்க்கணும் இல்லைங்களா? அவர் அந்த மேட்டுமையான ஒரு விஷயத்தை செய்தபடியால் அது தேவனுக்கு பிரியமில்லைன்னும் போது அந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள அவர் தயாரானார். அதான் பார்க்கணும். சோ அந்த 27 மட்டும் கடைசியா வாசிங்க. அதுல 27, தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். சிம்பிள். சோ அங்க அந்த வாதை கண்டினியூ ஆகாதபடி இருக்கிறதுக்கு அங்க ஒரு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டாப் பண்ணார். ஆனா நீங்க நிதானமா அந்த வசனங்களை, தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, எதை விதைத்தானோ அதை அறுக்கணும். இதுதான் தேவனுடைய நியமம். இதுதான் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மன்னிப்பு உண்டு, ஆனா அவன் செய்த அந்த தவறு அவன் என்னென்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அதான் வசனம் சொல்லுது, தாவீது வீட்டிலிருந்து பட்டயம் எடுக்கவே படவில்லை என்றார். சோ அவர் லைஃப் ஃபுல்லா அவர் எதை விதைத்தாரோ, அது பெத்ஷெபா கேஸ்ல இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் எதை விதைத்தானோ அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டியதுதான் இருந்தது. தேவன் மன்னிப்பை கொடுத்தாரு, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனும் சொன்னாரு, ஆனா அதனுடைய ரிப்ரோகேஷன் என்ன இருக்குதோ அதை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அதான் நம்ம வசனத்தை பார்க்கணும். சரி, 3வது விஷயத்தை பார்த்தோம். 4வது விஷயத்தை கவனிக்கலாம். தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய சொலொமோனுடைய ஒரு நிகழ்வை கவனிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. சரிங்களா? சோ இந்த நிகழ்வு கூட இப்ப எனக்கு படிச்சது என்ன ஆயிடுச்சுங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லைங்களா, டக்குன்னு ரிலீஸ் ஆயிடும் எல்லாமே இல்லைங்களா? சோ இங்க என்ன பார்க்கறோம்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டின ஒரு நிகழ்வு. அந்த தேவாலயத்தினுடைய இனாகரேஷனுக்கு இந்த காரியம் தேவன் நடப்பித்தார். சோ இந்த விஷயத்தை தேவன் என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீது என்ன பண்ணிட்டாருங்க, இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டார். தேவன் அந்த வாய்ப்பை தாவீதுக்கு கொடுக்கல, அவருடைய மகனுக்கு அந்த ஒரு வேலையை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த மகனுக்கு அந்த ஒரு பணியை தேவன் கொடுத்தார். அந்த பணியை சொலொமோன் சரியான விதத்தில் முடித்து கொடுத்தபடியால் தேவன் அவருடைய அங்கீகரிப்பை அந்த அக்னியின் மூலமாக வெளிப்படுத்தினார். இதை நம்ம எங்கிருந்து இந்த விஷயத்தை படிக்கலாம்னா, 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, டைம் இல்லை நமக்கு. 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. இது எல்லா இடத்துல லிங்க் ஆகும், நிறைய இடத்துல லிங்க் ஆகும். என்ன ரெஃபரன்ஸுங்க?
மோராய் என்னக்கூடிய ஒரு மலையில ஓரான் கொடுத்த அந்த ஒரு இடம். ஸோ இது எங்கிருந்து நம்ம கவனிக்கலாம்னா, அப்ரஹாம் ஐசிக்க பலி கொடுத்தாரு இல்லைங்களா, அங்கிருந்து நீங்க கனெக்ட் பண்ணி வரலாம் இந்த விஷயத்தை. ஸோ இங்க கூட நம்ம என்ன பார்க்கணும்னா, தாவீது ரிப்பெண்ட் ஆகி அந்த பலிப்பீடத்தை கட்டினாரு. அந்த பலிப்பீடத்தை தான் இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்ட என்ன பண்ணிட்டாருங்க, அதை தான் செலக்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க நிதானமா வாசிச்சு வந்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் தேவனுடைய அக்னி இறங்குனதை நம்ம கவனிச்சோம். ஸோ அந்த இடைவெளியில என்ன பண்ணார்னா, தேவன் எப்படி தாவீதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தாரோ அதே ப்ளூ பிரிண்ட் பிரகாரமாக சொலமோன் தேவாலயத்தை கட்டினார். சரிங்களா? கட்டிட்டு தான் கடைசியா அவர் ஒரு ஜெபத்தோடு கூட அந்த தேவாலயத்தை தேவன் தான் இனாகிரேட் பண்ணோன்னு வெயிட் பண்ணார். சரிங்களா? அதை நீங்க எங்க பார்க்கலாம்னா 6ஆம் அதிகாரம், அதே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். பாருங்க, இங்க எப்படி அறிக்கையிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, நிதானமா நீங்க அந்த பிரேயரை வீட்டுல போய் வாசிங்கோ. நீங்க 10ஆம் அதிகாரத்து 10ஆம் வசனத்திலே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரேயருடைய ஒரு கம்ப்ளீட்னஸை நீங்க பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன அறிக்கையிடுறாருன்னா, உங்களை என்னங்க முழு மனதோடு உங்களை சேவிக்கக்கூடியவர்களுக்கு நீ பிரதி உத்தரம் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட் கண்டிஷனை தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறார் சொல்லுமோன் இல்லைங்களா? அதை நீங்க நிதானமா வீட்டில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாருன்னா, அது டோட்டலா நீங்க அந்த சாப்டர் முடிகிற மட்டும் அந்த ப்ரேயர் தாங்க இல்லைங்களா? ஸோ அதுல ரொம்ப விசேஷமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, 32ஆம் வசனத்துல ஒரு விஷயத்தை பேசுறார். என்ன சொல்றாருன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆலயமா இருந்தா கூட புறஜாதியார் ஒருவேளை இந்த ஆலயத்துக்கிட்ட அவங்க ஏதாச்சும் விண்ணப்பம் பண்ணினா நீங்க அவங்களுடைய விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க தேவனேன்னு அங்க ஜபிக்கிறார். 32ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியே தேவரீர் செய்வீராக. பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் ஜெபிக்கலங்கோ இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்க எப்பவுமே என்ன பண்ணிட்டாங்கோ, வேற எல்லாரையுமே புறஜாதியா தான் பார்த்தாங்கோ, தேவனுடைய ஃபேவர் இல்லாத மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா சாலமோனுடைய ஞானம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்படியாப்பட்ட ஒரு புறஜாதியான் இந்த ஆலயத்துக்கு முன்பதாக உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய காரியங்களையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு சகாயம் தேவைன்னா அவங்களுக்கும் நீங்க செவிசாய்க்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ப்ரேயர் பண்றாரு. சரிங்களா? அது ஆன பிறகுதான் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்னா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சோம். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகுதான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய அக்கினி அங்க பிறப்பிட்டு அந்த தகன பலியை முழுவதுமாக அது சுட்டெரித்து சாம்பலாக்குனதை நம்ம கவனிக்கணும். சரிங்களா? இது 4வது விஷயம். 5வது விஷயத்தை நம்ம எங்க கவனிக்க போறோம்னா கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்க. ஸோ கிதியோன் சொல்லுந்தோடனே நமக்கு நிறைய பிக்சர் வரும். கிதியோன் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஒரு டெஸ்ட் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். ஆனா இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தர்
கர்த்தர் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, இங்க ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்க கூட கிதியோன் ஒரு என்னங்க ஒரு அந்த பலியை வச்சாரு, அந்த ஒரு காணிக்கையை வச்சாரு. அந்த காணிக்கை விசேஷமான வகையிலே தூதன் அந்த காணிக்கையை என்னங்க அக்னியின் மூலமாக அது சுட்டரிக்கதை நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளை. ஸோ இந்த நிகழ்வு கூட நம்ம பேக்ரவுண்டை செக் பண்ண பார்க்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க கூட தேவனுக்கு விரோதமாக வாழ ஒரு கால சமயம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லைங்களா. ரொம்ப தீவிரமா தேவனை தேடக்கூடிய ஜனங்களா இருப்பாங்க, நிதானமா என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமாக வாழ்வாங்க, அந்த கஷ்டத்துல தேவனை நோக்கி முறையிடுவாங்க. அப்ப தேவன் திரும்பி அவங்கள காப்பாற்றுவார். இதுதான் சைக்கிள். நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் சைக்கிளுங்களா, இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட சைக்கிள்ங்க இல்லைங்களா. கொஞ்சம் எல்லாமே சமாதானமா போகும்போது ஏதோ ஒரு விஷயத்த யோசிப்போம் இல்லைங்களா, இப்படி பண்ணா நம்ம சரியாயிடுவோன்னு. அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அது இன்னும் நெருக்கடியில தான் கொண்டு போகுமே தவிர நம்மளை இன்னும் என்னங்க ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுனா, திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்ம கான்சென்ட்ரேஷனை சரி பண்ணிக்கிறோம் போது திரும்பி தேவன் நம்ம வாழ்க்கையில வருவார். இப்படி தொடர்ந்து நடந்துச்சுன்னா இஸ்ரவேலை போல நம்ம என்ன ஆயிடுவாங்க, அந்த பரமக்கான என்னங்க என்ட்ரு ஆக கூட நம்மளால முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். சிம்பிள், அவ்வளவுதான். 7 years they were under Midianites. ஸோ மீதானியர் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு ஜனங்களா இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மீதியானியர் வந்து நம்மளுக்கு என்ன பேசிக் சப்ஜெக்ட்னு வருதுங்க, மேடோ பர்ஷியன்ஸ் இல்லைங்களா, மேடோ பர்ஷியன்ஸ். ஸோ இந்த மீதானியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த வருஷத்துல அவங்களுக்கு உணவாய் தேவை இருக்கக்கூடிய தானியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போட்டு அந்த விளைச்சலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஹார்வெஸ்ட் டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னங்க புடமிடக்கூடிய விஷயங்களை செய்யும் போது அந்த காற்றானது அந்த சூற்றும் போது என்ன ஆகுனா, அந்த டஸ்ட் என்ன ஆகுங்களாம், அந்த டஸ்ட் மேல போகும் இல்லைங்களா, வானத்தை நோக்கி போகும்போது மீதியானருக்கு தெரியும் ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. வந்து எல்லாத்தையும் கிளீனா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் அந்த சமயத்துல நடந்து கொண்ட விஷயம். அப்படி நடக்கும் போதுதான் ஜனங்க எவ்வளோ பேஜார் ஆயிடுறாங்க, தேவனை நோக்கி அங்க முறையிடுறாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிரமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முறையிடும் போது தேவன் இப்போ இவங்களை மறுபடியுமாக சந்திக்க வரார். ஸோ மறுபடியுமாக அந்த மீதியானியர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். அப்பதான் கிதியோனை செலக்ட் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ கிதியோன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அதே 11ஆம் வசனத்தை வாசிங்க. 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரான யோவானின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவருடைய குமாரர் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன் இப்போ இல்லைங்களா. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் நடந்துட்டு இருக்குது. என்னன்னாக்கா, கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, மீதியானருக்கு பயந்து இந்த ஒரு என்னங்க கோதுமையை எங்க போரிடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்னங்க வெளியே இருக்கக்கூடிய ஒரு என்னங்க ஒரு கணத்துல தான் அது பண்ணும், ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல தான் பண்ணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, திராட்சைகளை என்னங்க ஆலயம் அப்படின்னும் போது அது திராட்சைகளை பிரஸ் பண்ணி அதுல வைன் எடுக்கக்கூடிய ஆலயம், அது கவர்டா இருக்கும். அந்த கவரிங்ல பயந்து தான் இவர் என்ன பண்றாருன்னா அங்க போர் எடுக்கிறார். ஸோ இங்க என்ன பார்க்கறோம்னா, மீதியானருடைய ஒரு கொடூரம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும் போது தேவன் கிதியோன் மூலமாக இதை செய்கிறார். ஸோ அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, தூதனை அனுப்பி என்ன பண்றாருங்க, கிதியோனை அங்க பலப்படுத்துறார். பயப்படாதே, நானும் நோடு கூட இருக்கிறேன்ற ஒரு விஷயத்த 16ஆம் வசனத்துல நம்ம கவனிக்கலாம். 16ஆம் வசனம்.
அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பாத்தீங்களா, இந்த ஒரு என்ன பண்றாங்க, ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறார் தேவன். இது எல்லாமே தேவன் அங்க சொன்னார் அப்படின்னும் போது நம்ம டைரக்டா தேவன் சொன்னார்ன்றது நமக்கு என்னங்க எடுத்துக்க கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் என்னங்க தூதனம் வைத்து தான் தேவன் என்ன பண்றாருங்க செய்யறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த வசனங்களுக்கு கொஞ்சம் வசனங்கள் நீங்க வாசிட்டே போனீங்கன்னா அது தூதனானவன் அப்படின்னு வரும் எல்லா இன்ஸ்டன்ட்லயும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது தூதன் என்ன பண்றாருன்னா சொல்றார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அங்க கிதியோனுக்கு ரொம்ப பெரிய டவுட் தான் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாருங்க, நிறைய டெஸ்ட் வைக்கிறார் தேவனுக்கு இல்லைங்களா? இந்த டெஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு பஞ்சை வச்சு அந்த பஞ்சை சுத்தி என்ன ஆகணுங்க, பனி விழணும், பஞ்சு கிளீனா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்றாருங்க, பஞ்சில மட்டும் ஈரம் இருக்கணும், சுத்தி எல்லாம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதையெல்லாம் டெஸ்ட் பண்றாரு இல்லைங்களா? அப்படி டெஸ்ட் பண்ணும்போது தான் கடைசியா தேவன் அதுல எல்லாம் என்னங்க கிதியோனுக்கு அந்த விஷயத்தின் பிரகாரமாக செய்தபடியால் இப்போ கிதியோன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தைரியத்தோடு வந்தார் இல்லைங்களா? அப்பதான் கிதியோன் என்ன சொல்றாருன்னா கடைசியா ஒரு டெஸ்ட் தேவன் கிட்ட கிதியோன் வைக்கிறார். அந்த டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்கும் போது 20ஆம் வசனத்தை வாசிக்கிறார், 20th verse. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். சோ அங்க என்ன பண்ணிட்டாருன்னா லாஸ்ட் டெஸ்ட் வைக்கிறார் தேவனுக்கு கிதியோன். பாருங்க, இப்ப நான் வைக்கக்கூடிய இந்த ஒரு காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் என்ன பண்றேங்க, இப்போ நான் இந்த போருக்கு ரெடியா அங்க சொல்றாரு, முழு மீதியானரை நீ எப்படி நீ போரிடுவேனா ஒரு மனுஷன்கிட்ட போரிடுற மாதிரி நீ போரிடுவேன் போது அந்த வல்லமைய தேவன் கொடுக்கிறார். ஸோ அப்போ அந்த டெஸ்ட்ல கிதியோன் இந்த விஷயத்தை கேட்கும் போது தூதன் சொல்றாரு, சரி நீ எடுத்துட்டு இந்த ஒரு பாறையின் மேல் இதையெல்லாம் வெய்யி அப்படின்னு சொல்றார். வைத்த பிறகு 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இன்னொரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான் அப்படின்னும் போது அங்க கூட அந்த ஒரு காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்ததுக்கு காரணம் என்னன்னா கிதியோனை பலப்படுத்த. கிலியோனுக்கிட்ட இருந்த ஒரு டவுட்டு, கிலியோன்கிட்ட இன்னும் தேவனுடைய வல்லமைய புரிந்து கொள்ளாத இருந்த ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாங்க, அங்க இன்னும் அவரை ஆழமாக தேவன் மேல் பற்று வரும்படி அந்த காரியங்களை செய்யறார். 5வது விஷயத்தை பார்த்துட்டோம், இன்னும் 2 விஷயங்களை. ஓகேங்களா? ஸோ 6வது விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். இந்த 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சஜஷன் தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆபேலுடைய ஒரு காணிக்கையை கூட பார்க்கணும். ஸோ இந்த ஆபேலுடைய காணிக்கையை நம்ம பார்க்கும்போது இதுக்கு எந்த விதமான ஒரு வசனத்தின் ஆதாரம் இல்லை. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு வல்லமை அங்க நடந்தது என்று நமக்கு எங்கேயுமே வேதத்துல பதிவால. ஆனா அந்த சம்பவம் நடந்திருக்கும் போது அது தேவனுடைய அக்கினி அங்க வந்திருக்கணும்ன்றது எதுக்கு உறுதியா நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயேன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று அவன் என்ன பார்த்தான், அதை பார்த்து அவன் சினமடைந்தான். இதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இது எப்படி டிசைட் ஆச்சு அந்த கால சமயத்துல அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா என்ன ஆயிருக்கணும், ஏதாச்சும் ஒரு வெளிப்படையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ இங்க கூட ஒருவேளை தேவனுடைய அக்னி அங்க பிறப்பிக்க பண்ணி தேவன் காயனுக்கு அந்த ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு ஒருவேளை காண்பித்திருக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ இங்க கூட நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, நாம் செலுத்தக்கூடிய பலிகள் முக்கியம் அல்ல, நாம் இருக்கக்கூடிய இருதயம் மிக முக்கியம். அதான் பார்க்க இல்லைங்களா? ஸோ அங்க கூட நம்ம கவனிக்கும் போது நம்முடைய இருதயம் மிக முக்கியமா இருக்கு. ஆபேலு எதற்காக அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதுன்னா
அந்த அவர் கொடுத்த பலியில ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மிருகம் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இல்லைங்களா? ஆனா தேவன் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கறது. அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும் போது என்னங்கோ ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் செலுத்தும்படி என்ன பண்ணிட்டாருங்கோ, காலையிலிருந்து என்னங்கோ அந்த காளை மற்றும் ஆடு, புறா. பாருங்க தேவனுடைய நியமம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? முடியல அப்படின்றவனுக்கு புறா. ஒரு புறாவை கூட கொண்டு வந்து செலுத்துன்றார். ஸோ அப்படி இருக்கும் போது ஆபேலுடைய காணிக்கை எதனால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா, அவனுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றபடியாக இருந்துச்சு அப்படின்றத கூட இந்த ஒரு படிப்பினையில நம்ம பார்க்கலாம். அதால விசிபிளா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கிறபடியால் தான் காயன் அதை பார்த்து என்ன பண்ணா, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்ற ஒரு சஜஷனை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? சரி, 6 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். 7வது ஒரு கடைசியான ஒரு நிகழ்வை நம்ம கவனிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ 7வது ஒரு அக்கினி என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்னங்க, நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அக்கினி. ஓகேங்களா? தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அக்கினியை தான் நம்ம 7வது அக்கினியாக பார்க்க போறோம். இது கூட என்னவா இருக்குங்க, ரொம்ப விசேஷமான விஷயமா இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரத்தை ரொம்ப அத்துப்படியா தெரிஞ்சிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இல்லைங்களா? ஸோ அங்க கூட நம்ம என்ன பார்க்கறோம்னா, அப்போஸ்தலன் பவுல் இதை தான் சொல்றார் இல்லைங்களா? உங்களுடைய பலிகளை என்னங்க, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த ஜீவ பலியாக தேவனுக்கு நாமோ இந்த சரீரத்தை நாம் தேவன் முன்பதாக வைக்கும் போது அது என்னங்கோ விசேஷமான ரீதியில தேவன் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்ன்றத நாம புரியணும் சகோதர சகோதரிகளே. ஸோ அங்க லிட்ரலா நம்ம பார்த்தோம், அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்ததுன்னு பார்த்தோம். ஆனா நம்முடைய இந்த ஒரு நிகழ்வுல அப்படியாப்பட்ட ஒரு காரியம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நடக்காது. கரெக்டுங்களா? ஆனா எப்படி இதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த பலியை எப்படி செலுத்தணும்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த பலியை செலுத்தக்கூடிய இருதயம் எப்படி இருக்கணும்னு 2ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்தை 12:2 வாசிக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதுதாங்க நாம செலுத்தக்கூடிய பலியில தேவன் பலியை செலுத்த கூப்பிட்டுட்டாரு இல்லைங்களா? பலிப்பீடத்தின் மேல் பலியை வச்சிருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, அந்த பலியானது எந்த உணர்வுல அதை ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறோம், அதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் தேவன் பார்க்கிறார் இல்லைங்களா? அங்க சொல்றாரு அந்த பலிய தேவன் அங்கீகரிக்கணும்னா அங்க அந்த 2ல ஒரு 3 விஷயத்த சொல்றாரு. அது நிதானமா வாசிக்க திரும்பி 2ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. இது 3 தான் நம்ம செலுத்தக்கூடிய பலியில நாம கவனிப்பது என்னன்னா இது 3 தான். எதுங்க அது 3? நன்மையும் பிரியமும் பரிபூரணமும். இது 3ம் தேவனுடைய சித்தம் என்னதென்று இந்த வகையில புரிஞ்சு கொண்டுதான் இந்த பலிகளை நாம செலுத்தினா அது விசேஷமாக தேவனால் அங்கீகரிக்கப்படும்ன்றத நம்ம ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நாம பின்பற்றக்கூடிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் கூட அவர் பலியை செலுத்ததான் வந்தார். அதான் எபிரேயர்ல நம்ம வாசிச்சோம். அந்த வசனங்களை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே, அவருக்கும் என்னங்க அது வெளிப்படையான சகன தகன பலிகளையும் தேவன் விரும்புவதில்லை. ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த சரீரத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, பலிபீடத்தின் மேல் வைத்தார். அதை முழுமையாக தேவன் அர்ப்பணித்தார் என்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. பாருங்க, கிறிஸ்து நம்மள அன்பு கூர்ந்ததுக்கு எப்படி அவர் வெளிப்படையா காமிச்சாருனாக்கா, அவருடைய பலிய
தேவன் விரும்பத்தக்கதான ரீதியில என்ன பண்ணிட்டாருங்க, அதை ஒப்பு கொடுத்தார். அதான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த பலி எப்படி இருந்துச்சுன்னா சுகந்த காணிக்கையா இருந்துச்சு. நோவானுடைய வசனம் படிச்சா இல்லைங்களா, தேவன் முகர்ந்தார். அது முகரும் போது அது நறுமணம் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. அந்த நோவாவினுடைய இருதயம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு இல்லைங்களா? அதே போலதான் இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய என்னங்க அந்த பலி கூட தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்தபடியால் நமக்கும் தேவன் அந்த பலியை செலுத்த அவருடைய சரீரமாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்முடைய பலிகளும் தேவனுக்கு சுகந்த வாசனையை கொடுக்கும்படியாக இருக்கணும்னா நம்ம பார்த்தோம் தேவனுடைய இஷ்டமும் வாட் இஸ் அக்செப்டபிள், வாட் இஸ் பர்ஃபெக்ட், இது தேவனுடைய சித்தம் என்னன்றத புரிஞ்சிட்டாதான் நம்ம இந்த பலியை சரியா கொடுக்க முடியும் சகோதர சகோதரி. இல்லைன்னா நம்ம பலிகள் வெவ்வேறு ரீதியில அது என்னங்க தேவனுக்கு அங்கீகரிக்காதபடி ஆயிடும்ன்றது கூட நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளை. அதுதான் எபிரேயர்ல நம்ம தலைப்பு வசனத்தை வாசிக்கும் போது தேவன் கிறிஸ்துவினுடைய அந்த பலியை அங்கீகரித்ததுக்கு காரணம், அந்த பலியை அங்கீகரித்தார் என்று சொல்வதற்கு என்ன ஒரு விசேஷித்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. பாருங்க, இதுதான் ரிசல்ட். அவருடைய பலியை தேவன் அங்கீகரிச்சார்னா தேவனுடைய வலது பாசத்துல இப்ப அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. சோ நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அதான் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது உங்கள் மனம் மறுரூபமாக வேண்டும் சரிங்களா? ஸோ அந்த மறுரூபம் எந்த வகையில ஆகணும்னா தேவனுடைய சித்தமும் திட்டமும் பரிபூர்ணமும் இன்னதென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மறுரூபமா தான் தேவன் கேட்கிறார் இல்லைங்களா? அதை தான் தேவன் விரும்புகிறார் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும்போது நாம இந்த ஒரு சூழ்நிலையில ஆவிக்குரியமான இஸ்ரவேலரா நம்ம வாழ்ந்திருக்கும் போது ஒரு லிட்டரலான அக்னியை நம்ம பார்க்க முடியாது இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில நாம் வாழும்போது நாம பலிப்பீடத்திலே நம்மை வைத்திருக்கும் போது எப்படி நம்மை சோதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். பாருங்க, அழிந்து போகக்கூடிய பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இதுதாங்க ரிசல்ட். நாம வைத்திருக்கக்கூடிய பலிப்பீடத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த சரீரம் முற்றிலுமாக தகனிக்கப்பட்டு அது சாம்பல் ஆகி இருக்குது அப்படின்னா இந்த காரியங்கள் நமக்குள்ள என்ன ஆகும், அது வெளிப்படும். கிறிஸ்து வெளிப்படக்கூடிய நாளிலே என்னங்க மகிமையை நாம் காண்போம் சகோதர சகோதரிகளே. அதுதான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்னன்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் சரிங்களா? நல்ல சமயத்துல நமக்கு அனுகூலமான சமயத்துல விசுவாசத்துல ரொம்ப தைரியமா இருப்போம். ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது விசுவாசத்துல அநேக விதமான தடுமாற்றங்கள் இல்லைங்களா, சோதனைகள், என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒரு சோர்வுகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனா பலி எதனால் அங்க பலி எந்த அக்கினியினால் அது சுட்டரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விசுவாசத்துல எவ்வளவு அதிகமாக தேவனுக்காக வாழ முயற்சிக்கிறோமோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்முடைய பலி தேவனால் சுட்டரிக்கப்படும் சகோதர சகோதரிகளே. அந்த ஜீல் இல்லைங்களா, அந்த ஃபேட் அப்படின்னும் போது அது ஜீல குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்றது. இதுதான் தேவன் இந்த ஒரு தேவனுடைய இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னும் போது, விசேஷமாக சபையை எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். பாருங்க, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ரொம்ப முக்கியம். சோ நம்ம வாழ்க்கையில கூட என்னங்க அக்கினியை போல என்னங்க நமக்குள்ள வரக்கூடிய தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அக்கினியை போல நாம சோதிக்கப்படும்.
தேவன் சபையை நியாயம் தீர்க்கிறார்னா அது இந்த அக்னியின் மூலமாக தான் நியாயம் தீர்க்கிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய மனநிலைமை அங்க வெளிப்படும். அது வெளிப்படும் போது எந்த ஒரு தேவனுக்கு உண்மையான மனநிலைமை இருந்தா அது தேவனால் அங்கீகரிக்கப்படும் சகோதர சகோதரி. ஸோ அதால இந்த 7 விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லைங்களா, இது எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது இல்லைங்களா? நாம தேவனை தேடல, தேவன் நம்ம தேடினார் இல்லைங்களா? அப்படி தேடி வந்த தேவனுக்கு நாம அர்ப்பணிச்சோம், ஜீவ பலியா வாழ்றோம்னு ஒப்பு கொடுத்தோம். இந்த பூமியில என்ன வந்தாலும் நான் தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம முன் வந்தோம், ஆல்டர் மேல வச்சிருக்கிறோம். ஆனா அது எப்படி தகனிக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? நாம ஆல்டரை கட்டி என்னங்க அந்த அந்த வெறுக வச்சு அது மேல என்னங்க நம்மையே நாம வைத்திருக்கிறோம். ஆனா அக்னி பரலோகத்திலிருந்து தான் அது வந்து இந்த ஒரு பலியை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நமக்காக என்ன சொல்றாருன்னா, நீ என்னங்க உன்னுடைய வேலையை செய்ய, நானு என்னுடைய வல்லமைய காண்பிக்கிறேன்றார் சகோதர சகோதரி. அதுதான் இந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அதால இந்த 6 நிகழ்வுகள்ல நம்ம என்ன கவனிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, எலேஜாவினுடைய கேசர் நீங்க பாத்தீங்கன்னா 2 எஜமான்களை நாம் சேவிக்க முடியாது. வரைக்கும் உங்க வாழ்க்கையில குந்தி நடப்பீர்கள்னு கேட்கிறார். அதுதான் இல்லைங்களா? சோ அதால எலேஜாவினுடைய விஷயத்துல தேவர் என்ன காமிக்கிறார்னா, 2 எஜமானை நாம் சேவிக்க முடியாது. ஒன்று என்னங்க, பால் தேவனாய் இருந்தா அவரை சேவிகள், இல்லது இந்த உலகத்துக்கு நீங்க வாழ்ந்தோன்னா தயவு செய்து உலகத்தோடு வாழ்ந்துருங்கோ. இன்னொரு வாய்ப்பை கூட தேவன் ஒரு வேளை கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஆனா தேவனுக்காக வாழ்றோம் அப்படின்னா நீ உண்மையாக தேவனுக்காக வாழ வேண்டும் சகோதர சகோதரிகளே. 2வதாக தாவீதினுடைய விஷயத்துல பார்க்கும்போது, அப்பப்போ நம்ம என்ன பண்றோங்க, சாத்தான் நம்மளை அப்பப்போ கொஞ்சம் சோதிப்பான் இல்லைங்களா? கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீக்னஸை பார்த்துருந்தோன்னு அந்த வீக்னஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் திசை மாற்றுவோம். அதான் பார்க்கிறோம். தாவீதினுடைய பெருமையை பார்த்து தான் தாவீதுக்குள்ள அவன் என்றானா, தாவீதினுடைய சிந்தனைய அவன் என்ன பண்ணாங்க, அங்க துண்டித்தான். அங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தாவீது அந்த என்னங்க விஷயத்துல எப்படி சோர்ந்து அவர் மறுபடியுமாக தேவன்கிட்ட வந்தார்னும் போது, சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில கூட அநேக சமயங்களிலே சில குறைபாடுகள் அல்லது சில வீக்னஸஸ் சாத்தான் பார்க்கும்போது அந்த வீக்னஸை வச்சுதான் நம்மள இந்த பலியை நாம் சரியாக செலுத்தாதபடிக்கு நம்மள வேர்பிரிக்கக்கூடிய காரியத்தை செய்யறான் சகோதர சகோதரிகளே. ஆகையால் தாவீதை போல ஒருவேளை நம்ம மாம்ச பலவீனத்திலே நாம ஒரு தவறை செய்துட்டோம்னா, தாவீதை போல நாம் மனம் மாறி தேவனிடத்துல வந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம மறுபடியுமாக நம்ம வாழ்க்கையை தொடர்பிக்க கூட ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். சொலொமோனிய வாழ்க்கையில பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, நாமே தேவனுடைய ஆலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமாக வாழும்போது நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன வாசிக்கிறோம் போது, நானும் என்னுடைய பிதாவும் உங்களில் வந்து வாசம் செய்வோம் அப்படின்னும் போது அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே சண்டே இன்னைக்கு சர்வீஸ்க்கு பிரதருங்க வராங்கன்னும் போது எவ்வளோ க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா? எவ்வளோ க்ளீன் பண்ணி அவங்களுக்கு என்னங்க பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கணும் இல்லைங்களா? வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பண்ணி கொடுக்கணும்னு தான் இவ்வளோலாம் செய்யணும். அப்படி இருக்கும் போது கிரைஸ்ட் கொடுத்த இந்த ஒரு ப்ராமிஸ்ல நம்ம இருதயங்களை எவ்வளவு சுத்தப்படுத்தி கொள்ளணும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நானும் என்னுடைய பிதாவும் உங்களில் வந்து வாசம் செய்வோம் போது அவங்களுடைய சிந்தனை நமக்குள்ள என்ன ஆகணுங்க, அதிகமா அது கிரியை செய்யணும். பிதாவை போல சிந்திக்கவும், பிதாவை போல செயல்படவும், கிறிஸ்துவை போல பலியை செலுத்தவும், இதெல்லாம் தான் அவங்க நமக்குள்ள வாசம் செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது லிட்ரலா அவங்க வரமாட்டாங்க இல்லைங்களா? அவங்க ஸ்பிரிட் தான் நம்மளை தொடர்ந்து என்ன பண்ணுங்க, அந்த அர்ப்பணிப்புல பூர்த்தி செய்யும்படி நம்ம உதவி செய்யும். ஸோ கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம அநேக சமயங்களிலே சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த சத்தியத்தின் விஷயத்துல அநேக பணிகளை சகோதர சகோதரிகளுக்கு அநேக பணிகளை தேவன் கொடுக்கிறார் இல்லைங்களா? இங்க பேசக்கூடிய பணி மற்றும் தேவனுடைய பணி அல்லங்க இல்லைங்களா? சபையில அநேக பணிகளுக்காக சகோதர சகோதரிகளை தேவன் என்ன பண்றாங்க, அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆபீஸை கொடுக்கிறார் தேவன் இல்லைங்களா? ஆவி ஒன்றே, ஆனா அந்த ஒரு சபையை
அந்த சபையை என்ன சொல்லாங்க, அதை ப்ரொவோக் பண்ணக்கூடியது, அல்ல அந்த சபையை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில நடத்துவதற்கு தேவன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என்ன பண்றாங்க, உபயோகிக்கிறார். அப்படி உபயோகிக்க தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கும் போது நாம் கிதியோனை போல பயந்து இல்லைங்களா, நாம் தேவனுடைய ஏதாச்சும் சைனுக்காக வெயிட் பண்றோமா இல்லைங்களா? தேவனை இந்த கடன் தொல்லைக்குது, எனக்கு இந்த தொல்லையை நீ எடுத்துட்டீனா நான் ஊழியத்துக்குள்ள வர சகோதர தேவனே அப்படின்னு கேட்கிறோமா? அப்படியான ஒரு விஷயங்கள் அல்ல சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? நாம பார்க்கிறோம் அங்க கிதியோனுடைய பயத்தை தேவன் என்ன சொல்றாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இல்லைங்களா? மீதியானரை எப்படி நீ சங்கரிப்பேனா, ஒரு மனுஷன் சங்கரிக்கிறது போல உன்னை சங்கரிப்பேன்றார். சோ அந்த பலனை கொடுப்பார் தேவன். ஆகையால சகோதர சகோதரிகளே, இங்க கிதியோனை போல நாம பயந்து தேவனுடைய ஊழியத்துல ஈடுபடாதபடிக்கு என்னங்க, நாம சாத்தான் சில என்னங்க வேற டிவைசஸை பிளான் பண்ணுவான் இல்லைங்களா? ஸோ நாம சகோதர சகோதரிகளே, அப்படியாப்பட்ட ஒரு பணியை தேவன் நமக்கு கொடுக்கும்போது உண்மையும் உத்தமமாக எந்த கேள்வியும் கேட்காமல் தேவனிடத்துல நம்ம அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் அந்த விஷயத்தை செய்யலான்றதை கூட நம்ம கவனிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும்போது கிதியோனுடைய விஷயத்தை பார்த்தோம். அதே போல ஆரோனும் அவருடைய குமாரர்களுடைய ஒரு அங்கீகரிப்பை பார்த்தீங்கன்னா, நாம கூட தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்து இல்லைங்களா, நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான ஆக்குகிறார் இல்லைங்களா? நம்ம நீதிமானா ஆக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது நம்முடைய சான்டிபிகேஷன் நடந்துட்டு இருக்குது, நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? நம்முடைய டெலிவரன்ஸ் வரணும்னா இந்த பலி அங்கீகரிக்கப்பட்டோம். ஆகையால சகோதர சகோதரிகளே, அதுதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையா ஜெபிக்கிறார் யோவான்ல இல்லைங்களா? என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே நான் இவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துருங்கோன்னு ஜெபிக்கல, இந்த பூமியில இவங்க இருக்கும்போது எந்த தீய விஷயமும் இவங்களுக்குள்ள வராதபடி இவங்களை காத்துக்கொள்ளுங்கள் தான் ஜெபிக்கிறார். தவிர இவங்களை செப்பரேட்டா ஒரு வேர்ல்ட்ல கொண்டு போய் இவங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் தேவன் வேண்டலகம். இந்த பூமியில தான் பரிசுத்தமா வாழ்வதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு அனுபவங்களையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. கிராப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை கை நழுவ விடாதீங்க. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அதை எப்படி நாம எடுத்துக்கொள்றோன்றதுதான் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. ஆகையால இதை கூட கவனிக்கலாம். ஆறாவதாக ஆபேலுடைய காணிக்கையை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம கூட அப்ராஹாமுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவர் என்ன பண்ணிட்டார்னா, நம்முடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருங்க, நம்மை கவனிக்கிறார். என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே தேவ விருப்பத்தின் பிரகாரமா இருக்கா இல்லையான்றதா தேவன் பார்க்கிறார். ஸோ ஆகையால சகோதர சகோதரிகளே, இந்த 6 நிகழ்வுகளை கூட நீங்க மனசுல வைங்கோ. ஆனா அந்த 7வது நிகழ்வுல தேவன் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை ஒரு டைப்பா தேவன் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அந்த 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 விசேஷத்தை தேவ வல்லமை அங்க எல்லாம் பார்த்தோம். அதே வல்லமை தான் நம்ம வாழ்க்கையில கூட நடக்குது. அதை நாம உணர வேண்டும் சகோதர சகோதரிகளே, சரிங்களா? ஸோ கன்க்ளூஷனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய அக்னி பரலோகத்திலிருந்து வந்ததை பார்த்தோம். அந்த அந்த ஒரு ஆஃபரிங்க அது சுட்டரித்ததை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா அதே போல தேவனுடைய அக்னி இன்னொரு பர்பஸுக்காக இந்த பூமியில தேவன் அனுப்பினார். எதுக்காக? சோதோம் அழைக்கிறதுக்காக. கரெக்டுங்களா? வாசிக்கலாங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர்கள் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் ஞான திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு 24 சிஸ்டர் ப்ளீஸ், நான் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த
பட்டணங்களையும் அந்த சப பூமியானதையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாத்தீங்க, இது கூட தேவனுடைய அக்னி தான் வந்துச்சு. ஆனா எந்த பர்பஸ்க்கு வந்துச்சுன்னா டு டிஸ்ட்ராய், இல்லைங்களா? என்னங்க, அந்த பாவம், சோதோம்ல இருந்தக்கூடிய பாவம் ரொம்ப அதிகமா இருந்தபடியால் தேவன் அந்த அக்னியை அனுப்பி டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் தேவன் அக்னியை அனுப்பினார், இல்லைங்களா? அதே போல இன்னொரு இன்சிடென்ட்ல தேவன் அக்னியை அனுப்பினார். எங்கங்க? எலியா. எலியாங்களா? ஓகே, நான் படிக்கல. ஓகே, நான் இந்த சப்ஜெக்ட்ல என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்க்கும்போது ஏலி உள்ள பிள்ளைகள், இல்லைங்களா? நாதாப், அபியூ, இல்லைங்களா? ஆரோனுடைய பிள்ளைங்களா? சரி, சாரி, ஆரோனுடைய பிள்ளைகள். ஸோ நாதாப், அபியூனுடைய விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க அவர்கள் 2 பேரும் ஆசாரியர்களா இருந்தாங்க, தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்கோ. ஆனா அந்த தேவ ஊழியம் தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டது, தேவனுக்கு பிரியமில்லாத காணப்பட்டபடியால் அங்க அக்னியை அனுப்பி அந்த இருவரையும் அங்க டோட்டலா தேவன் டிஸ்ட்ராய் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். லேவியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லேவியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்ததியில் இருந்து புறப்பட்டு, பாருங்க, கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்ததியில் செத்தார்கள். சோ இப்படியாப்பட்ட ஒரு அக்னி நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு, இல்லைங்களா? ரொம்ப முக்கியமாக. ஏன்னா சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவம், நாம தொடர்ந்து அந்த பாவத்துல ஈடுபட்டு தேவனுக்கு விரோதமாக நடந்துட்டு தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டோம்னு நம்ம தொடர்ந்து வாழ்ந்தோம்னா, பவுல் சொல்ற மாதிரி கிருபை நமக்கு கொடுத்தபடியால் நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாமான்னு கேட்கிறார். இல்லையே, அந்த கிருபையை சரியான வகையில நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபப்பட்டு நம்ம தேவனுடைய அப்படியாப்பட்ட ஒரு முடிவு நமக்குள்ள வராதபடிக்கு, இப்படி ஒரு அக்னி, இப்படி ஒரு டிஸ்ட்ராயிங் ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தா என்னங்க, அதான் செகண்ட் டெத், இல்லைங்களா? எந்த லைஃப்லயும் எந்த பிளேன்லயும் நம்ம ஜீவிக்க மறுபடியுமாக வரமாட்டோம், இல்லைங்களா? இதுதான் டேஞ்சரான விஷயம். அதால இப்படியாப்பட்ட ஒரு அக்னி நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு செபத்தோடு கூட நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம வாழ்க்கைய தொடர்ச்சியா செய்யலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.